எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல ஆடி முதல் நாளில் அம்மன் நம்முடைய வீட்டை தேடி வர எப்படி தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தகவலை பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஆடி மாதம் பிறக்க போகுது. நாம அனைவருமே அம்மனின் அருளை பெறுவதற்கு என்னவெல்லாம் செய்யலாம் என்று ஆர்வமாக தேடவும் ஆரம்பிச்சிருப்போம். எந்த முறையில் எப்படி பூஜை செய்தா அம்மனின் அருள் முழுமையாக கிடைக்கும், நம்முடைய கஷ்டங்கள் தீர என்னென்ன பரிகாரம் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்றும் நாம யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம். ஆடி மாதம் பிறப்பதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கிறதுனால அம்மன் கோவில்களிலும் ஆடி மாத உற்சவங்கள் களை கட்டவும் ஆரம்பிச்சிருக்கும். ஆடி மாதத்தில் எளிமையான முறையில் அம்மனை வீட்டிற்கே அழைத்து வழிபாடு செய்தா அம்மனின் அருளையும் குலதெய்வத்தின் அருளையும் நம்மால பரிபூர்ணமாக பெற முடியும். அம்மனை இப்படி வீட்டிற்கே அழைத்து பூஜை செய்து வழிபாடு செய்யறதுனால அம்மனும் நம்முடைய குலதெய்வமும் நிரந்தரமாக நம்முடைய வீட்டிலேயே தங்கி இருந்து நமக்கு தீமைகள் எதுவும் நெருங்காமல் பாதுகாப்பாங்க என்பதுதான் ஐதீகம். ஆடி மாதம் அம்மனின் அருளை பெறுவதற்கான மாதம். இதை கடக மாதம்னு சொல்வதும் கூட உண்டு. ஜோதிட சாஸ்திரப்படி ஆடி மாதம் என்பது சந்திரனின் வீடான கடகராசியில் சூரியன் பயணம் செய்யும் காலம். சூரிய சந்திர சேர்க்கை எப்போல்லாம் நடைபெறுதோ அது வெற்றியை தரக்கூடிய காலம். அதே மாதிரி பெண் சக்தியின் அருளும் முழுமையாக நிறைந்து இருக்கும் காலம். அதனாலதான் ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கும் முன்னோர் வழிபாட்டிற்கும் உரிய மாதமாக சொல்லப்படுது. ஆடி மாதத்தில் அம்மனை கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வதுதான் நல்லது. அதே மாதிரி அம்மனுக்குரிய வழிபாடுகளையும் வேண்டுதல்களையும் கோவில்களில் செய்வதும் சிறப்பானது. 2024 ஆண்டிற்கான ஆடி மாதம் ஜூலை 17 தேதி பிறக்குது. ஆகஸ்ட் 16 வரை ஆடி மாதம் நீடிக்குது. அம்மனுக்குரிய ஆடி மாதம் ஆரம்பிக்கும் நாளில் பெருமாளுக்குரிய ஏகாதசி திதியும் லட்சுமி நாராயணர் அதி தேவதையாக விளங்கும் அனுஷம் நட்சத்திரமும் இணைந்து வருவது இன்னும் தனி சிறப்பு. அதே மாதிரி மங்களகரமான நாளாக சொல்லப்படும் புதன்கிழமையில் ஆடி மாதம் பிறப்பது இன்னும் ஒரு கூடுதல் தனி சிறப்பு. வழக்கமாக ஆடி மாதம் என்றாலே எல்லா அம்மன் கோவில்களிலும் சிறப்பு அபிஷேகம் பூஜைகளும் நடத்தப்படும். இந்த மாதம் முழுவதும் அம்மன் நம்முடனேயே தங்கியிருந்து அருளாசி வழங்குவதாக ஐதீகம். இதனால ஆடி முதல் நாளில் அம்மனை நம்முடைய வீட்டிற்கே அழைத்து பூஜை செய்வது அதீத சிறப்பான பலனையும் நம்முடைய வீட்டில் உள்ள துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் அம்மன் போக்குவாள் என்பதும் நம்பிக்கை. ஆடி முதல் நாளில் அம்மனை வீட்டிற்கே அழைக்க ஒரே ஒரு தீபம் ஏற்றி வைத்தாலும் போதுமானது. அம்மனை வீட்டிற்கு அழைக்க என்ன செய்யணும் என்பதை நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஆடி முதல் நாளன்று பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வாசலில் கோலம் போட்டு அதற்கு நடுவில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். முடிஞ்சா மஞ்சள் கலந்த நீரை தெளிப்பது விசேஷம். அதற்கு பிறகு வீட்டின் நிலை வாசலில் கொஞ்சமாக வேப்பிலையும் சொருகியும் வைக்கணும். நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கணும். நிலைவாசலுக்கு அருகிலேயே ஒரு சிறிய தட்டில் கொஞ்சமாக வேப்ப இலைகளை பரப்பி அதன் மீது ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். தீபத்திற்கு அருகிலேயே ஒரு எலுமிச்சை கனியை வைக்கணும். விளக்கை ஏற்றிவிட்டு உங்களுடைய குல தெய்வத்தின் பெயரை 3 முறை சொல்லணும். அதற்கு பிறகு உங்களுக்கு விருப்பமான பெண் தெய்வத்தின் பெயரை 3 முறை உச்சரிக்கணும். உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தா அந்த தெய்வத்தின் பெயரையும் மனதார உச்சரிக்கலாம், தவறும் கிடையாது. அதற்கு பிறகு வீட்டிற்குள் சென்று பூஜை அறையில் உள்ள அம்மன் படத்திற்கு பூக்கள் அணிவித்து அம்மனின் பாதத்தில் கொஞ்சமாக வேப்பிலை வெற்றிலை பாக்கு நைவேத்தியம் வைத்து வழக்கமாக தீபம் ஏற்றுவது போல் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யணும். முடிஞ்சா அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் கூழ் போன்ற ஏதாவது ஒரு உணவை நைவேத்தியமாக வைக்கலாம். இதே மாதிரி தினமும் நிலைவாசலில் தீபம் ஏற்றணும். எலுமிச்சை பழம் காயாம இருந்தா 3-4 நாட்களுக்கு அதை அப்படியே விட்டு அது காயும் பொழுது அதை எடுத்து செடிகளில் போட்டுவிட்டு புதியதாக பழத்தை மாற்றியும் வைக்கலாம். தினமும் இப்படி விளக்கு ஏற்ற முடியலனா கூட ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையிலாவது அதிகாலையில் இந்த தீபத்தை வீட்டு வாசலில் அதாவது நிலைவாசலில் ஏற்றுவது நல்லது. நிலைவாசலில் ஏற்றி வைக்கும் தீபம் வைக்கும் வேப்பிலை அதோடு எலுமிச்சையின் மனம் வீட்டில் பரவ பரவ உங்களின் வீடு தேடி வரும் அம்மனும் உங்களுடைய குல தெய்வமும் நிச்சயமாக உங்களுடைய வீட்டிலேயே தங்குவாங்க. அவங்க ஆடி மாதம் முழுவதும் நம்முடைய வீட்டிலேயே இருந்து நம்முடைய குடும்பத்திற்கு அருள் ஆசியை வழங்குவாங்க என்பதுதான் உண்மை. முடிஞ்சவங்க அருகில் உள்ள அம்மன் கோவில்களுக்கு கூழ் மற்றும் பொங்கல் வைப்பதற்கு தேவையான கேழ்வரகு அரிசி வெல்லம் பருப்பு நெய் போன்ற பொருட்களையும் வாங்கியும் கொடுக்கலாம். அல்லது வீட்டிலேயே கூழ் காய்ச்சி அம்மனுக்கு நைவேத்தியம் வைத்து அக்கம்
பக்கத்தில் இருப்பவர்களுக்கு அதை தானமாகவும் கொடுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.